பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த 11 மாத கால அளவும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கர்த்தர் நம்ம இந்த 12ஆம் மாதத்திலே பிரவேசிக்கும்படிக்காய் தேவன் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் வாழ்நாளை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் 11 மாத கால அளவும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். கிருபையாய் இந்த 12ஆம் மாதத்தை காண கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிற தேவன், இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆற்றி தேற்றி நீர் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். கர்த்தர் மாத்திரம் எங்கள் மத்தியில நீர் அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் வாழ்நாளை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட இடைப்பட்டுகிற பொழுது கர்த்தர் அடியனுக்கு உணர்த்தின ஒரு காரியம், யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிற பொழுது பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா, யோசேப்பை மறந்து போய் விட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பு பானபாத்திரக்காரன் இடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ சுகித்து இருக்கும் போது என் மேல நீ என்ன பண்ணு, தயவு வைத்து என்னை இந்த சிறைச்சாலையில இருந்து என்ன பண்ணிரு, விடுதலையாக்கி விடு என்று சொல்லி யோசேப்பு என்ன பண்றான், பானபாத்திரக்காரன் இடத்துல கேட்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையில இருந்து ராஜ அரண்மனைக்கு போன பிற்பாடாக ராஜாவின் பக்கத்துல இருந்து வேலை செய்கிற பொழுது என்ன பண்ணிட்டான், யோசேப்பை மறந்து விட்டான். 1 வாரம் 2 வாரம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் மறக்கல, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் என்ன பண்ணிட்டான், யோசேப்பை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பை மறந்து விட்டு அவன் செய்த நன்மையை நினையாமல், அவன் இவனுக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் இவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதெல்லாம் என்ன பண்ணிட்டான், பானபாத்திரக்காரன் மறந்து போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் என்ன பண்ணல, யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை மறக்கல. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை மறக்கல. யோசேப்பை குறித்து கர்த்தர் வைத்திருந்த சித்தத்தை யார் மறக்கல, கர்த்தர் மறக்கல. ஹல்லேலூயா. மனிதர்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த சொப்பனத்தை என்ன பண்ணிருக்கலாம், யோசேப்பு கூட மறந்திருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை கர்த்தர் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. பானபாத்திரக்காரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போய் 2 ஆண்டுகள் கழித்து தான் யாருக்கு மறுபடியும் சொப்பனம் வருது. இப்போ சொப்பனம் யாருக்கு உண்டாகுது, பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. ஹல்லேலூயா. யாருக்கு சொப்பனத்தை போட்டா, யாரை தூங்க விடாம ஆக்குனா யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து கொண்டு வர முடியும், யாருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனால பார்வோன் இருதயத்துல ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை தூங்க விடாம ஆக்கி இப்போ சிறைச்சாலையில இருந்து யோசேப்பு வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. ஒரு இரவுல கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாத்துறார். ஹல்லேலூயா. இன்று இரவு வரை என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜெயில கிடக்கிறான், அடிமையா கிடக்கிறான், அங்க உள்ள கைதியா இருக்கான். ஆனா காலையில தூங்கி எந்திரிச்ச பிற்பாடாக அவன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது, ராஜ அரண்மனையில சிங்காசனத்துல அமர்ந்து ஒரு எகிப்து தேசம் முழுவதையும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தர் யாரை மாத்திட்டாரு, யோசேப்பை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை குழப்பத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல நாம் இருக்கலாம். அதை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு என்ன போதும், ஒரு நிமிடம் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பை நினைத்த அந்த ஒரு நிமிடம் அவனுடைய வாழ்க்கை மாறினது. எந்த இடத்துல இவன் அடிமை வஸ்திரம் போட்டிருந்தானோ அங்க இவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. எந்த கைகள்ல இவன் விலங்கு போட்டிருந்தானோ
அந்த கையில இன்னைக்கு என்ன போடப்படுகிறது? மோதிரங்கள் போடப்படுகிறது. எந்த ஒரு இடத்துல அவன் நடைபணம் போல அடைந்து கொண்டிருந்தானோ அந்த இடத்துல ராஜாவுடைய ரதத்துல ஏறி, ராஜாவினுடைய 2ஆம் ரதத்துல ஏறி எகிப்து முழுவதிலும் சுற்றி ஆளுகை செய்தான். ஹல்லேலூயா. அதே போல் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அப்போ அப்பா அம்மா நம்ம மறக்கலாம், கூட பிறந்த சகோதரர்கள் மறக்கலாம், பானபாத்திரக்காரன் மறக்கலாம், ராஜா மறக்கலாம். யார் மறந்தாலும் கர்த்தர் யோசேப்பை மறந்து போகவில்லை. அந்த தேவன் நம்மையும் மறந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாட்களிலும் கூட சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோபு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா தெரியும். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. யோபு சொல்றார், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்னது? சிநேகிதர்களும் நம்மை மறந்து விடுவார்கள், உறவினர்கள் மறந்து விடுவார்கள், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? மறக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனால் ஒரு நாட்களில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நிச்சயமாய் நம்மை மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. யோபு அதை அருமையாக சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நாம மறக்க கூடாது அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த காரியத்தெல்லாம் நம்ம மறக்காம இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இந்த காரியத்தை நான் மறக்காம இருந்தேன்னா ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நாம் வாசிப்போம். முதலாவது, தேவனை மறக்காதே. ஹல்லேலூயா. முதலாவது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 8:19 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவனை தேடி என்ன பண்ணிடக்கூடாது? நீ போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தேவனை மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா சில காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆண்டவரை மறக்காம இருந்தாதான் அவர் நம்ம என்ன பண்ணாம இருப்பாரு? மறக்காம இருப்பார். அப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே சொல்லுகிறார், உன் தேவனை என்ன பண்ணக்கூடாது? நீ மறக்க கூடாது. இன்றைக்கு நம்ம தேவனை மறந்து இருக்கிறோமா? இந்த வருடத்தின் துவக்கத்துல இருந்து இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரை மறந்து போயிருக்கிறோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. நாம் எத்தனை முறை தேவனை நான் மறந்திருக்கிறேன், அவர் எனக்கு இந்த வருடங்களில் உதவிய உதவிகளை நான் எவ்வளவாய் மறந்திருக்கிறேன். தேவனை மறப்பது என்று சொல்லுவது, தேவனை மறந்து நம்ம ஏதாவது ஒரு உதவிக்காக மனிதனை நாடி போவது. ஹல்லேலூயா. தேவனை மறந்து அந்நிய தேவனை நாடி போவது, தேவனை மறைந்து நம்ம அரசாங்கத்தை நம்புவது, தேவனை மறந்து நாம் உறவினர்களை நம்புவது. ஹல்லேலூயா. அப்படி எத்தனை நிமிடங்கள் நாம் செய்திருக்கிறோம்? இந்த வருடத்துல எத்தனை முறை நாம் தேவனை மறந்திருக்கிறோம்னு பார்க்கணும். அதே போல சங்கீதம் 106:22 சொல்லுகிறது, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்களாம். ஹல்லேலூயா. தங்களை ரட்சித்த, எகிப்தில் அடிமைத்தனத்துல கிடக்குறாங்க, இவர்களை ரட்சிப்பதற்காக மோசே என்னும் ஒரு இரட்சகனை ஆண்டவர் அனுப்புறார். அப்படியாக இந்த ஜனத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தர் மோசேவை அனுப்பி இந்த ஜனத்துக்காக எகிப்தியர்களை 10 வாதைகளினால் அடித்து இந்த ஜனங்களை என்ன பண்றாரு? எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து ரட்சித்து, பகலிலே மேகஸ்தம்பம் கொண்டு இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு இந்த முழு ஜனத்தையும் கர்த்தர் என்ன பண்றார்? வனாந்தரத்துல வழி நடத்தி கொண்டு வருகிறார். தூதர்கள் உண்ணுகிற உணவினால் அப்பத்தினால் இவர்களை திருப்தியாக்குகிறார். கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை தருகிறார். தடையாக செங்கடல் வரும் பொழுது செங்கடலை 2ஆக பிளக்கிறார். ஆனால் அந்த இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனை மறந்து போய் விடுகிற ஒரு தன்மை என்ன பண்ணக்கூடாது? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள தேவனை மறக்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடாது. ஒருவேளை தேவனை மறந்து இந்த மாதங்களில நாம் வந்திருப்போம்னு சொன்னா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பண்ணினது தவறு என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? தேவனை மறக்கவே
கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனை மறக்காமல் அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நம்மை நினைத்து கொண்டிருக்கும். அதே போல ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:10 சொல்லுது, உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். அப்போ கர்த்தர் தான் நமக்கு பலன், கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். அந்த தேவனை என்ன பண்ணிட்ட, நீ மறந்துட்ட. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல். எனக்கு அவர் பலனாய் இருக்கும் போது, எனக்கு அவர் ரட்சகராய் இருக்கும் போது, எனக்கு அவர் நல்லவராய் இருக்கும் போது, நான் அவரை மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு மனுஷனையோ இல்ல எந்த ஒரு எனக்கு ஆதரவா இருக்கிற யாரையோ ஒருத்தர் நான் என்ன பண்ணிட்டேன், நம்பி போயிட்டேன். அல்லேலூயா. தேவனை மறந்து மனிதர்களிடத்துல போய்விட்டோம். அப்ப ரட்சிப்பாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவை என்ன பண்ணணும், மறக்கவே கூட. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி பார்த்தா, கர்த்தர் நம்மை மறக்காம நினைக்கணும்னு சொன்னா, முதலாவது நான் தேவனை மறக்க கூடாது. அல்லேலூயா. நான் தேவனை மறக்காமல் இருக்கிற பொழுது கர்த்தர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அதே போல ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்களை மறந்து கோவில்களை கட்டுகிறானா. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இவர்களுக்கு பரம கானானாகிய கானானுக்குள்ள கொண்டு போய் இவர்கள் நட்டாத திராட்சை தோட்டத்துல எல்லாம் இவர்கள் பயிர் பண்ணி வெள்ளாமை பண்ணுகிற இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததி எப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓசியா 8:14, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து கோவில்களை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பின்மாற்றம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், ஆனா என்னது, இன்னைக்கு விக்கிரகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மறந்து போய் கோவிலை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எத்தனை மனிதர்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரை மறந்து போயிட்டு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்துட்டு, நம்ம எந்தெந்த மனிதர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், எந்த வேலைக்கு நேரத்தை கொடுக்கிறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதுதான் விக்கிரகம். விக்கிரகம்னு சொன்னா ஒரு சிலையை வச்சு அந்த சிலைக்கு ஆராதனை பண்ணி அந்த சிலையை வணங்குவது என்பது விக்கிரகம் இல்லை. அல்லேலூயா. அதுவும் விக்கிரகம் தான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை விட பெருசா நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாம் விக்கிரகம் தான். அல்லேலூயா. எனக்கு கடவுளை விட என் கணவன் தான் முக்கியம், என் கடவுளை விட எனக்கு என் மனைவி தான் முக்கியம், எனக்கு இயேசுவை விட என் பிள்ளைக தான் முக்கியம்னு நம்ம இயேசுவை காட்டிலும் எதை பெருசா நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னதுதான், விக்கிரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தன்னை உண்டாக்கினவரை, தன்னை ரட்சித்தவரை, தன்னை அபிஷேகித்து தனக்கான எல்லா காரியங்களையும் கொடுத்து அந்த தேவனை மறந்துட்டு நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அது விக்கிரகம். அல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆராதனை செய்யறீங்க, அதுக்கு தான் நீங்க முதலிடம் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அது உங்களுடைய சொந்த வேலையாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனை மறந்து போய் கோவில்களை கட்ட கூடாது. பாகாலின் பலிபிடங்களை அழித்து நிர்மூலமாக்க கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நீங்க எந்த காரியத்துக்கு அப்படி முதலிடம் கொடுக்குறீங்களோ, உங்க சொந்தக்காரங்களுக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்கள் உறவுகளுக்கோ, இல்ல உங்களுடைய சொந்த தொழிலுக்கோ, எதுக்கு நீங்க ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை விட்டு நீங்க அந்த வேலையை செய்யறீங்களோ அது எல்லாமே விக்கிரகம். அல்லேலூயா. அந்த பலிபிடத்தை, அந்த பாகாலின் பலிபிடத்தை அடித்து நொறுக்க கர்த்தர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணக்கூடாது, தேவனை மறந்து போகாமல் இருக்கிற பொழுது தேவன் என்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 9:17 சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல எச்சரிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை மறக்கிற எல்லாருமே எங்கதான் போவான், நரகத்துல தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை மறந்து போக கூடாது. ஏன் என்ன ஆண்டவர் நினைச்சு பார்க்கல, இவ்வளவு பிரச்சனையில இவ்வளவு போராட்டத்துல நான் இருக்கிறேன், இந்த கடவுள் எனக்கு ஒரு உதவி செய்யறாரா, இந்த கடவுளுக்கு கண் இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ என்ன மறக்காத, நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ என்னை மறந்து போய் நீ மனிதனுடைய உதவியை தேடி நீ நாடி ஓடுகிற பொழுது நான் உனக்காக என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் உனக்கு கிரியை செய்யணும், நான் உன் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணணும், நீ முதலாவது என்னை நினைக்கும், நீ முதலாவது என்ன தேடணும். நீ என்ன மறக்காம இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், நிச்சயமாகவே உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. மோசையை அழைத்து கொண்டு வந்த தேவன் மோசையை மறந்து போகவே இல்லை.
ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனை நாம் மறக்காமல் இருக்கிற பொழுது தேவன் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய கிரியைகளை மறக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை அல்லது தேவனுடைய அற்புதங்களை மறக்காதே. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 106 அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். ஹல்லேலூயா. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? சீக்கிரமா ஆண்டவர் செஞ்ச கிரியைய, சீக்கிரமா ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை என்ன பண்றது? மறக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்ணக்கூடாது? நாம் இருக்க கூடாது. ஆண்டவர் என்ன மறக்க கூடாதுன்னு நினைச்சா, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச கிரியைகளை, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் உங்களுக்காக வல்லமையாய் நடப்பித்த அந்த கிரியைகளை மறந்து போகாமல் கர்த்தர் என்ன பண்ணணும்? நினைக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 106 அதிகாரத்தில் அந்த 10 முதல் 12 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 106, 10 முதல் 12. கலைஞன் கைக்கு அவர்கள் விலக்கி ரெட்டித்து, சத்துருவின் கைக்கு அவர்கள் விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவரும் நீந்திருக்கவில்லை. அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய கிரியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காட்டிராமல் வனாந்தரத்தில் இதையுள்ளவர்களாகி போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்துருக்களை தண்ணீர் மூடிக்கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்து நடத்தி கொண்டு மோசே வருகிற பொழுது முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை வருகிறது. எங்களை அழிந்து போகுவதற்காக மோசே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மோசையை நோக்கி எல்லாரும் வாக்குவாதம் பண்ணி கோபப்படுகிற பொழுது, இப்போ மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவர் உன் கோலை எடுத்து என்ன பண்ணு? செங்கடல்ல நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே செங்கடல் 2ஆக பிளக்குது. ஹல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல நடந்து போனார்கள். நடந்து போய் இப்ப என்ன உண்டாகுது? பின்பாக பார்வோனின் சேனை எல்லாம் என்ன வருது? இந்த சமுத்திரத்துக்குள்ள வருகிறது, செங்கடலுக்குள்ள வருகிறது. இப்போ செங்கடல் எல்லாரும் என்ன பண்ணிருச்சு? தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. வந்த எகிப்தியன்ல ஒருத்தங்க கூட திரும்பி போகல. எல்லாருமே என்ன உண்டாகிட்டு? அந்த செங்கடலிலே மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செஞ்சிருக்கிறாரு. இதுல இருந்து இந்த கிரியைகளை செஞ்சு முடிச்ச பிற்பாடாக, செங்கடலை கடந்து போனதுக்கு பிற்பாடாக இப்ப உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. ஹல்லேலூயா. தண்ணி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க? மோசே கிட்ட சண்டைக்கு போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப மோசே கிட்ட மறுபடியும் போய் வாக்குவாதம் பண்ணுகிற பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் இவர்களுக்காக செய்த கிரியைகளை என்ன பண்ணிட்டாங்க? உடனடியாக மறந்துட்டாங்க. இப்பதான் செங்கடலை கடந்து இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை, இவ்வளவு பெரிய கிரியை ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை உடனடியாக மறந்து போய் அடுத்து தண்ணீர் இல்லைன்னு மோசே கிட்ட சண்டைக்கு நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வனாந்தரத்துல மடிந்து போவதற்காகவா எங்களை இங்க கொண்டு வந்த மோசே என்று சொல்லி மோசே மூலமாக கர்த்தர் தங்களுக்கு செய்த பெரிய கிரியைகளையும் நன்மைகளையும் மறந்து போய்விட்டார். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படியா சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார். இந்த ஆண்டுல நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய கிரியைகளை மறந்திருக்கிறோம்? இந்த ஆண்டு தொடக்கம் எப்படி இருந்தது? இந்த ஆண்டு முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள், சில பிரச்சனை போராட்டத்துல நான் மரித்து போயிருப்பேன், அன்றைக்கே நான் செத்து போயிருப்பேன் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வந்தது. ஆனாலும் ஒரு சில காரியம் நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்ன உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவர்கள் மேல கோபப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த பெரிய நன்மைகள், பெரிய காரியங்கள், பெரிய கிரியைகள், செங்கடலை பிளப்பது போல பல பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு பிளந்து, பல பாதைகளை நமக்கு திறந்து கொடுத்து, பல வழிகளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அந்த காரியத்தை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் செய்யாத ஒரு சில நன்மையை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் மறந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த கிரியைகளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. சங்கீதம் 78:11 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 78:11.
கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். 78:11. 28 அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்களுக்காக செய்த பெரிய கிரியைகள், பகலில மேக ஸ்தம்பத்தை கொண்டு இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தி வருகிறார். அங்க இவர்களுக்காக எகிப்தியரை 10 வாதைகளால் அடித்து 10வது வாதையில எகிப்தியருடைய தலை சங்கங்களை எல்லாம் சங்கரித்து போட்டார். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு பெற்ற பிள்ளைகள் வரைக்கும் இருக்கிற எல்லா தலையீட்டுகளும் என்னாச்சு? செத்து போச்சு. அந்த கிரியைகளை எல்லாம் மறந்து போய் இங்க ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த கூட்டம் பேசி கொண்டு இருக்கிறது. இந்த பொல்லாத ஜனம் என்ன பண்ணுது? ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு செய்த அதிசயங்களையும் மறந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்த அதிசயத்தை மறந்து போய்விட்டது. கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது, அதை மறந்து போச்சு. வானத்துல இருந்து கர்த்தர் மன்னாவை கொடுத்தார், அது மறந்து போச்சு. கடல் மேல இருந்து இந்த காற்றுகள் வீசும் பொழுது வந்து விழுந்த காடைகளை குறித்த இந்த அற்புதங்களை எல்லாமே என்ன பண்ணிருச்சு? இந்த ஜனங்கள் மறந்து போய்விட்டது. தங்களுடைய கால்கள்ல இருந்த பாதரட்சை பழசாகி போகவும் இல்லை, துணி என்ன ஆகல? பழசாகியும் போகல. இவ்வளவு நாட்களாக கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தாரே, அந்த அற்புதத்தின் பாதைகளை எல்லாம் இந்த ஜனங்கள் மறந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதே தவறதான் நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த கிரியைகள், ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு செய்த அற்புதங்கள், உங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகள், ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளையும் பெரிய காரியங்களையும் செய்திருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் செய்யாத அந்த ஒரு நன்மையை பிசாசு உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயை போல உடனடியாக நம்ம மோசே இடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்கள் போல என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். அதே போல ஊழியக்காரன் இடத்துல போய் ஆண்டவர் இதை செய்யலைன்னு என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை குறை சொல்றோம், ஆண்டவர் மேல கோபப்படுகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் உங்களுக்காக செய்த அந்த கிரியைகளை நினைத்து பார்த்து, இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மறப்பதில்லை. உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கிரியைகளையும் அற்புதங்களையும் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகவே கூடாது. அடுத்து 3வது காரியம், தேவனுடைய வேதத்தை மறக்காதே. ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தேவனை மறக்க கூடாது. 2வது என்னது? தேவனுடைய கிரியைகளையும் அற்புதங்களையும் மறக்க கூடாது. 3வது தேவனுடைய வேதத்தை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சொல்றாரு, நீ என்னுடைய வேதத்தை மறந்துட்ட, நான் என்ன பண்றேன்? உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருடத்துல நம்ம எத்தனை முறை கர்த்தருடைய வேதத்தை மறந்து இருக்கிறோம்? எத்தனை முறை கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதை நாம் மறந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. படிக்கிறதுங்கிறது வேற, தியானிக்கிறதுங்கிறது வேற. ஹல்லேலூயா. படிக்கிறதுன்னு சொன்னா சும்மா ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சு தினமும் உட்காந்து சும்மா அதை படிச்சுட்டு போறதுங்கிறது வேற. அதுல என்ன சொல்லி இருக்கிறது? இந்த வசனம் கர்த்தர் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? இந்த வசனத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையில சொல்லி இருக்காரு? இந்த வசனத்தின் மூலியமா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை குறிச்சு வைக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தியானிப்பது. படிப்பதுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், இன்னைக்கு 4 அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி என்ன பண்றது? சும்மா கடன்னு வசனத்தை படிச்சு முடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அவார்டும் கிடைக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் நமக்கு என்னது? ஒரு ஆட்டுக்கு எப்படி ஒரு மேய்ச்சல் தேவைப்படுகிறதோ, ஒரு மாட்டுக்கு எப்படி மேய்ச்சல் தேவைப்படுகிறதோ, அதற்கு எப்படி புல்லு தேவைப்படுதோ, அது போல ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் என்ன தேவை?
இந்த வேதம் தான் நமக்கு மேய்ச்சல். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்த்து இதை நாம் மேய்ந்து கொண்டு இதை நாம் புசிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு புது பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:6 சொல்லுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தை புசித்து கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த வேதத்தை ஆராய்றதுனால நம்ம என்ன ஆகணும், திருப்தி ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய திருப்தி இதுல இல்லாமல் தங்களுக்கு இருந்த மேய்ச்சல் அப்படின்னு சொன்னா தனக்கு இருக்கிற ஆடம்பரம், தனக்கு இருக்கிற செல்வாக்கு, தனக்கு இருக்கிற அந்தஸ்துகள், தனக்கு இருக்கிறதான பெருமைகள், இதுல என்ன ஆகிறோம், நம்ம திருப்தி ஆகிறோம். நமக்கு வர்ற வருமானம் போதும், எனக்கு இருக்கிற இந்த பணம் போதும், எனக்கு இருக்கிற இந்த பேங்க் பேலன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி இதுல என்ன ஆகிறது, நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகிறது. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பணம் போதுன்னு சொல்லி இதற்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் என்ன ஆகிறோம், திருப்தி ஆகி விடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களில் நாம் திருப்தி ஆகிறதுனாலதான் நம்முடைய இருதயம் என்ன ஆயிருது, மேட்டிமை ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமா அதை நம்ம நாடி தேடுகிற பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ள மேட்டிமையும் பெருமையும் வந்து விடுகிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவனை மறந்துட்டோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனை மறந்து போனனால தேவனுடைய வேதத்தையும் நம்ம மறந்து போயிட்டோம். இந்த வேதத்தை நாம் மறந்ததினால் என்ன பண்ணப்படுறோம், கர்த்தருடைய பாதத்து கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி நம்மளால என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் நம்ம மாத்தணும். அதே போல சங்கீதம் 119 அதிகாரம் 61 வசனத்தை வாசன்னு சொன்னா, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் கூட்டம், அதாவது துன்மார்க்கர் பொல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, என்னை சூழ்ந்து கொண்டார்கள், ஆனாலும் நான் என்ன பண்ணல, உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஒரு கூட்டம் உலக பிரகாரமா செழிப்பா அவனுக்கு வேண்டிய ஆஸ்தி அந்தஸ்துகள் பெருமைகள் பணங்கள் தேவைகள் எல்லாம் அவனுக்கு நிறைவா இருக்கு, அவன் என்ன பண்ணிட்டான், கர்த்தருடைய வேதத்தை மறந்து போய்விட்டான். ஆனால் நானும் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, செல்வாக்கு இல்லை, ஆள் பலம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, அந்தஸ்து இல்லை, நான் மிகுந்த ஒரு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நான் மரித்து போகக்கூடிய நிலைமையில இருக்கிறேன். ஆனாலும் நான் கர்த்தருடைய வேதத்தை மறந்து போகாமல் கர்த்தருடைய வேதத்தை என் இருதயத்துல வைத்து என்னாலும் நான் வாசித்து கர்த்தருடைய வேதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் 119 அதிகாரத்துல 61 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நாமும் இந்த நாள் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தை மறக்க கூடாது. கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் மறக்காமல் தியானிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. 4வது காரியம், தேவனுக்கு நன்றி செலுத்த மறக்காதே. லூக்காவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 12 முதல் 19 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல நமக்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், 10 பேர் குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இந்த 10 குஷ்டரோகிகளும் என்ன பண்றாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவரை இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுகிட்ட நாங்க சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. அது லூக்காவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்காவின் புஸ்தகம் 17 அதிகாரம் அதுல 15 வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நன்றி செலுத்த என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அதுக்கு முன்பாக 12 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய்
ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குஷ்டரோகத்துல இருந்து சுகம் வேண்டும் என்று சொல்லி இயேசுகிட்ட வந்தது 10 பேர். 10 பேர் வந்தவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். ஆண்டவர் சொஸ்தமாவதாகன்னு சொல்லல, இந்த குஷ்டரோகம் உங்களை விட்டு விலகுவதாகன்னு சொல்லல, இந்த குஷ்டரோகத்துல இருந்து உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தை, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்கள் காண்பியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அந்தபடி அவர்கள் போகையில் என்ன ஆயிட்டாங்க? சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. போறவோட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அவங்க போகும்போது என்ன உண்டாயிட்டு? குஷ்டரோகம் அவர்களை விட்டு போயிருச்சு, சுத்தமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. சுத்தமாயிட்டாங்க. சுத்தமானதுல இப்போ ஒருத்தன் என்ன பண்றான்? திரும்பி வரான். 15ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ ஒருத்தன் என்ன பண்றான்? ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஒருத்தன் ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்போ நான் செலுத்தின 10 பேருக்கு சுகம் கிடைச்சிச்சு, இதுல இந்த அந்நியன் ஒருத்தனை தவிர வேற ஒருத்தனுமே என்ன பண்ணல? நன்றி கூற வரல. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இருதயம் எதை எதிர்பார்க்கிறது? நன்றி கூறுகிறவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 10 பேர் வந்தான், ஆனா ஒருத்தன் தான் வந்து நன்றி சொல்லியிருக்கான். ஆண்டவர் அந்த 9 பேர்த்த தேடுறாரு. இவன் ஒருத்தன் வந்திருக்கான், இன்னும் 9 பேரு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் 19ஆவது வசனம் சொல்லுகிறது, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. அவனை நோக்கி நீ என்ன பண்ணு? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்பதான் உண்மையான சுகமே கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10 பேருக்கு கிடைக்கும் பொழுது நடந்த சுகம் வேற. அதுல அந்த 9 பேரு நன்றி கூறாம போயிட்டான். அவனுக்கு ஒருவேளை அந்த போன வியாதி என்ன உண்டாகலாம், அந்த குஷ்டரோகம் திரும்ப அவனுக்கு வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த ஒருத்தன் நன்றி சொன்னவனுக்கு தான் ஆண்டவர் மறுபடியும் இந்த கட்டளையை கொடுக்கிறாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவனுக்கு அந்த வியாதி இனி அவன் மரிக்கிற வரையிலும் திரும்ப வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த நன்றி கூறாம போன 9 பேத்துக்கு திரும்ப அந்த வியாதி வரலாம். ஏன்னா இப்போ உங்களை ஆசாரியனுக்கு காண்பியுங்கள்னு சொன்னத உடனே அந்த அற்புதத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒரே ஒருவனும், இந்த அந்நியன் ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து போ. இவனுக்குதான் உண்மையான சுகம். இனி இவன் மரிக்கிற வரையில இவனுக்கு என்ன வராது? குஷ்டரோகமே வராது. ஹல்லேலூயா. இவன் தான் உண்மையான அற்புதத்தை இயேசுவிடத்துல பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வருடத்தின் முடிவுல இருக்கிற உங்களை பார்க்கிற எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? ஹல்லேலூயா. இல்ல இந்த 12ஆவது மாதத்திலையும் வந்து நம்ம ஆண்டவருக்கு குறைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இல்லையா? இந்த ஒரு அந்நியனை போல ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு வந்து நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நன்றி கூறுகிற இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்றதுக்கு யாராவது ஒரு ஜனம் இருக்குதான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு 10 நன்மைகள் செய்திருக்கலாம், 15 நன்மைகள் செய்திருக்கலாம். நீங்க அதற்கு எல்லாம் நினைத்து பார்த்து என்ன பண்ணணும்? இந்த வருடத்தின் முடிவுல நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்த மறக்காமல் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த 9 பேரை போல ஆண்டவர் நமக்கு செய்த பல 9 விதமான அற்புதங்கள், அதிசயங்களை மறந்து போகாமல் ஆண்டவர் செய்த இந்த ஒரு நன்மையையும் அற்புதத்தையும் நம்ம நினைத்து பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை மறக்காத, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீ இதை மறக்காதே, நான் உன்னை மறக்க மாட்டேன். எதை மறக்க கூடாது ஆண்டவரே? நீ முதலாவது தேவனை மறக்காத, தேவனுடைய கிரியைகளையும் அற்புதங்களையும் மறக்காத. 2வது, 3வது தேவனுடைய வேதத்தை மறக்காத. 4வது ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி செலுத்த மறக்காதே. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை நாம் செய்கிற பொழுது
கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மறப்பதில்லை. யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவர் யோசேப்பு கொடுத்த சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றி அவனுடைய தலையை எகிப்துல கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னா, நீங்கள் கர்த்தரை மறவாமல் அவரை நினைத்தருளி அவரை மாத்திர நீங்கள் நம்பி காத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய தலையையும் உங்களுடைய குடும்பத்தின் தலையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தின்படி தரிசனத்தின்படி உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி கர்த்தர் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு ஆக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. நீ எனக்கு ஊழியம் செய்ததுனால, பரிசுத்தவான்களுடைய ஊழியத்துக்கு நீ உதவி செய்ததுனால, என் ஊழியத்துக்காக நீ எடுத்த பிரயாசம், என் ஊழியத்துக்காக என் நன்மைக்காக நீ பட்ட பாடுகள், என் ஊழியத்துக்காக என்னுடைய காரியத்திற்காக நீ பட்ட அந்த அவமானங்கள் நிந்தைகள் எதையுமே நான் என்ன பண்ணல, மறக்கிறதற்கு நான் அநீதியுள்ள தேவன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சில காரியங்களை நாங்கள் மறக்காமல் இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை என்று நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை மறக்காதே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இனி நான் உம்மை ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. அதே போல கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் மறக்காதே ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, நீர் எனக்காக செய்த அற்புதத்தை, நீர் எனக்காக செய்த கிரியைகளை நான் மறக்க மாட்டேன் என்று ஒப்புக்கொடுங்க. மூன்றாவது, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஆண்டுகள் பல முறை நான் உம்முடைய வேதத்தை மறந்து போயிட்டேன், உம்முடைய வேதத்தை தியானிக்கல. இனி நான் உம்முடைய வேதத்தை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நான் இனி உம்முடைய வேதத்தை மறக்க மாட்டேன், உம்முடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய வேதத்தை தியானிப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. நாலாவது, தேவனுக்கு நன்றி செலுத்த மறக்காதே ஆண்டவரே. நான் நன்றி கூறாமல் கர்த்தருக்கு ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்தாமல் விண்ணப்பம் கூறுகிறவனாய் குறை சொல்லுகிறவனாய் இருக்கிறேன் தகப்பனே. இனி நான் இந்த மாதம் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று ஒப்பு கொடுங்க. இனி இந்த வருடத்தின் முடிவு நாள் வரையிலும் நான் அதிகமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவேன் என்று ஒப்பு கொடுங்க. அப்படியே நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தையும் இந்த தேவனுடைய சத்தத்தையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்க. இப்படி கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தார், நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி எல்லா துதி கன மகிமையின் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.